गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பிரம்மனிஷ்டால் பரம அற்புதமாக இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கொண்டு போகிற அழகு. இந்த பாகவதத்துக்கே என்னன்னா மன்வந்தரானுகசனம் அப்படின்னு பெயர். பின்னாடி சங்கிரகாத்தியாயத்தில் வரும். இதுக்கு மன்வந்தரானுகசனம்னு எந்தெந்த மன்வந்தரத்தில் பகவான் என்னென்ன அவதாரம் பண்ணினார்ன்றது விஸ்தாரமாக சொல்லக்கூடிய கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். எந்தெந்த அவதாரம் பண்ணி பகவான் லோகாத்தாரணம் பண்ணினார் அப்படின்றது பிரசித்தமாக 22 அவதாரங்கள் நம்மளுக்கு தெரியும். முதல் ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தில் பார்த்தோம். இதில் சூக்ஷ்மமாக ஒவ்வொரு மன்வந்தரத்திலையும் இந்திரனுக்கு சகாயமாக சாட்சாத் பகவானே அவதாரம் பண்ணி இப்படி சகாயம் பண்ணுறார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம முன்னாடி சில அத்தியாயங்களில் அஷ்டமஸ்கந்த ஆரம்பத்துலலாம் தெரிந்து கொண்டோம். இப்போ இந்த அத்தியாயம் என்னன்னா, இப்போ இந்த அமிர்தமச்சனம் பரியந்தம் இவர் கதை சொல்லிட்டார். இந்த அமிர்தமச்சனம் மோகினி அவதாரம் எடுத்ததெல்லாம் 6வது மன்வந்தரமாக இருக்கக்கூடிய சாக்ஷுஷ மன்வந்தரத்தில் நடந்த கதைகள். இப்போ அந்த சாக்ஷுஷ மன்வந்தர பரியந்தம் கதையை முடிச்சுட்டு 7வது மன்வந்தரமாக இருக்கக்கூடிய இந்த வைவஸ்வத மன்வந்தரத்தை பற்றி ஆரம்பிக்கிறார் பிரம்மனிஷ்டா. இந்த வைவஸ்வதன் யாருன்னா, விவஸ்வான்னு சூரியனுடைய புத்திரன். இவருக்கு வைவஸ்வதன் ஸ்ராத்த தேவன்னு பேர். இந்த ஸ்ராத்த தேவன் தான் இந்த மனுவுக்கு அதிபதியாக இருக்கார். இந்த வைவஸ்வத மனுவுக்கு இக்ஷ்வாகு, ஷரியாதி, நாபாகன் முதலிய புத்திரர்கள் 10 புத்திரர்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி சொல்றார். ஆதித்யர்கள், வசுக்கள், ரிபுக்கள், விஸ்வேதேவர்கள், அஸ்வினி குமாரர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு தேவ கூட்டமாக மாறுறது இந்த மன்வந்தரத்தில். இவர்கள் எல்லோரும் தேவர்களாக இருக்கார்கள். புரந்தரன்னு ஒருத்தர், அந்த புரந்தரர் தான் இந்த வைவஸ்வத மனுவுக்கு இந்திரனாக இந்திர பட்டத்தை வச்சுட்டு தேவேந்திரனாக இருக்கார். புரந்தரன்னு சொல்லக்கூடிய அவர். கஷ்யபர், அத்ரி, வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், கௌதமர், ஜமதக்னி, பரத்வாஜர் இவர்கள் 7 பேரும் இந்த வைவஸ்வத மன்வந்தரத்தில் சப்த ரிஷிகள். ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கும் மன்வந்தராதிபதி, அவளுடைய புத்திரர்கள், சப்த ரிஷிகள், தேவர்கள், இந்திரன். அந்த இந்திரனுக்கு சகாயம் பண்ண பகவான் பிறக்கிறாரோனோ அதே மாதிரி இந்த சப்த மன்வந்தரம் 7வது மன்வந்தரத்தில் பகவான் எப்படி அவதாரம் பண்ணுறாருனா, கஷ்யப்பருக்கும் அதித்திக்கும் வாமனமூர்த்தியாக பிறந்து இந்திரன் பக்கமாக இருந்து இந்திரன் பக்கம் ஜெயம் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 மன்வந்தரத்தில் இப்படி எந்தெந்த மன்வந்தரத்தில் யாரெல்லாம் அதிபதிகள், யாரெல்லாம் சப்தரிஷிகளாக இருந்தால், யாரெல்லாம் தேவர்களாக இருந்தால், யார் இந்திரனாக இருந்தால், அந்த இந்திரனுக்கு சகாயம் பண்ணக்கூடிய நாராயணன் யாராக பிறந்தார்னு எல்லாம் வர்ணிச்சுன்னு வந்தேன். இந்த வைவஸ்வத மனுவில் இந்திரனுக்கு சகாயமாக சாட்சாத் வாமனமூர்த்தி பிறந்தார் அப்படின்னு 7 மன்வந்தரத்தை சொல்லிட்டேன். இப்போ இது மாத்திரம் கிடையாது. பிரம்மாவுனுடைய ஒரு பகல் முழுக்க 14 மன்வந்தரம் அவருக்கு 1000 சதுர்யுகம் ஒரு பகல். இப்போ 7 மன்வந்தரம். இப்போ நம்ம 7வது மன்வந்தரம் சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு 7 மன்வந்தரம். இந்த 7 மன்வந்தரம் ஆனாதான் 1000 சதுர்யுகம் ஆகும். அப்பதான் பிரம்மாவுக்கு ஒரு நாள் ஒரு பகல் பூர்த்தி ஆகும் அப்படின்றது போல சொல்லி அடுத்து வரக்கூடிய 7 மன்வந்தரங்கள், அதுக்கு யார் அதிபதி, அவெல்லாம் யார் சப்தரிஷிகள், யார் பகவான் என்னன்றது அதையும் வர்ணிக்கிறார். இந்த பாகவதம் ஆரம்பிச்சதுலேருந்து நானும் இந்த பாகவதத்தை பல வருஷங்களாக படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு தான் தெரிஞ்சுட்டேன். அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம். அடுத்த வரக்கூடிய இந்த 7 மன்வந்தரை பற்றியும் பிரம்மனிஷ்டால் சொல்லியிருக்கார் அப்படின்னு, இதையும் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இந்த 8வது மன்வந்தரத்தினுடைய வரப்போகிற 8வது மன்வந்தரம், அதுக்கு யார் மன்வந்தராதிபதி, தேவர்கள், சப்த ரிஷிகள், இந்திரன், பகவான் எப்படி அவதாரம் பண்ணுறான்றது அதையும் சொல்கிறார் இங்கே பிரம்மனிஷ்டால். மேலே இந்த 8வது மன்வந்தரத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த சூரிய பகவான் கிட்டேருந்து திரும்ப ஆரம்பிக்கிறேன். இந்த சூரிய பகவானுக்கு சம்ஞா, சாயா அப்படின்னு 2 மனைவிகள். இதில் சம்ஞை இடத்துலேருந்து யமன், யமி, அப்புறம் ஸ்ராத்த தேவன்னு சொல்லக்கூடிய இந்த 7வது மன்வந்தர அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த வைவஸ்வத மனு பிறக்கிறா. இந்த சம்ஞா தேவி கிட்டேருந்து சூரிய பகவான் இடத்திலிருந்து அடுத்த மனைவியாக இருக்கக்கூடிய இந்த சாயா தேவியின் இடத்திலிருந்து சனீஸ்வரன், சனி பகவான் பிறக்கிறார். தபதி அப்படின்ற ஒரு பெண் பிறக்கிறா. அப்புறம் சாவர்ணி அப்படின்ற ஒரு பையன். இதே போல் எப்படி அங்கே ஒரு 2 புத்திரர்கள் ஒரு பெண் பிறக்கிறார்களோ அதே போல் இங்கேயும் 2 புத்திரர்கள் ஒரு பெண் பிறக்கிறா. அதில்
சாவர்ணின்னு சொல்லக்கூடிய இந்த சாயாதேவியினுடைய புத்திரனா இருக்கக்கூடிய இந்த சாவர்ணி தான் அடுத்த 8வது மன்வந்தரத்துக்கு அதிபதி. அந்த 8வது மன்வந்தரத்தை கதையை சூரிய பகவான்கிட்டேருந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு வரார். இந்த சாவர்ணி தான் வரக்கூடிய 8வது மன்வந்தரத்தினுடைய அதிபதி. இந்த சாவர்ணியோட புத்திரர்கள் யாருன்னா நிர்மோகன், விரஜர்கள் முதலியவர்கள். தபஸ்கள் அப்புறம் விரஜர்கள் முதலியவர்கள் தேவர்களாக இருக்க போறா அந்த 8வது மன்வந்தரமா இருக்கக்கூடிய சாவர்ணி மன்வந்தரத்துல. இந்த சாவர்ணி மன்வந்தரத்தினுடைய இந்திரன் யாருன்னா இந்த வைவஸ்வத மனுவில் மகாபலி இருந்தாரோ, இந்த மகாபலி தான் இந்த மனுவுக்கு இந்திரன். ஏன் இவர் இந்திரனாக இங்கே வந்தார் அப்படின்னு இந்த மன்வந்தரத்துக்குன்னா, அது சொல்லும்போது இந்த 3 பகவான் பூதானம் வாங்கிட்டு இந்த மகாபலியினுடைய சொத்து முழுக்க புடுகின்றாரோனோ, புடுகிட்டு அப்போ மகாபலி கிட்ட சொல்றார், மகாபலே நீ கொடுத்த தானத்தினால பரம சந்தோஷம் அடைந்தேன், அதனால இதுக்கு நான் உனக்கு பதில் பள்ளி தீக்கணும்னா அடுத்த வரக்கூடிய இந்த சாவர்ணி மன்வந்தரத்துல நீ இந்திரனாக இருக்கணும். நான் உனக்கு சகாவாக இருந்து கொண்டு உன் பட்சத்துல இருந்து கொண்டு அசுரர்கள் கூட சண்டை போட்டு உனக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்தாதான் என்னுடைய கடன் தீரும், என் மனசு சாந்தி ஆகும்னு சொல்லிட்டு மகாபலி கிட்ட பகவான் அனுகிரகம் பண்ணினார். அது மாத்திரம் போராதபடிக்கு அது பரியந்தம் நீ படக்கூடாதுன்றதுனால இந்த சுத்தலம்ன்ற லோகத்துல ஸ்வர்க்கத்தை விட பல மடங்கு ஆனந்த குணுக்கக்கூடிய ஒரு அரண்மனை, வைகுண்டத்துக்கு சதிருஷமாக ஒரு அரண்மனையை கட்டி அதுல பகவான் தானே சாட்சாத்து இருந்து காவல் காக்கிறார் அப்படின்னு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அந்த மகாபலிக்கு. இந்த கதையெல்லாம் கூட நம்ம பஞ்சமஸ்கந்தத்துல கூட கேட்டோம். இதை அப்படி மகாபலி மேல வச்ச பிரியம், அவன் கொடுத்த தானம், அவன் பண்ணிட பக்தி, அப்படி பண்ணினதுனால இந்த சாவர்ணி மன்வந்தரத்துல இந்த மகாபலி தான் இந்திரனாக வரப்போறார் இந்த சாவர்ணி மன்வந்தரத்துக்கு. அப்புறம் இந்த சாவர்ணி மன்வந்தரத்துல சப்தரிஷிகள் யாரு அப்படின்னு சொல்லும்போது காலவன் ஒருத்தர், தீப்திமான் ஒருத்தர், பரசுராமன், அஸ்வத்தாமா, கிருபாச்சாரியர், ரிஷ்யசிருங்கர், வியாசர், இவாதான் வரக்கூடிய 8வது மன்வந்தரத்துல சாவர்ணி மன்வந்தரத்துல சப்தரிஷிகளாக இருக்க போறார்கள். இவ்வாறு சப்தரிஷிகள் பத்தி எல்லாம் சொல்லி பகவான் வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு அவரே அவதாரம் பண்ணாரோன்னு, அவதாரம் பண்ணி தேவர்கள் பக்கமாக இருந்து அவளுக்கு ஜெயம் வாங்கி கொடுக்குறாரோன்னு ஒவ்வொரு மன்வந்தரத்திலையும். அதே போல இந்த சாவர்ணி மன்வந்தரத்துல தேவகுஹ்யன், சரஸ்வதி அப்படின்ற திவ்ய தம்பதிகளுக்கு சார்வபௌமன் அப்படின்ற பெயரோட சாட்சாத் பகவானே அவதாரம் பண்றாராம் இந்த சாவர்ணி மன்வந்தரம் ஆகக்கூடிய 8வது மன்வந்தரத்துல. அந்த மன்வந்தரம் வந்த உடனே இந்த புரந்தரன்னு இப்ப இருக்கக்கூடிய இந்திரன் கிட்டேருந்து அந்த பதவியை பிடுங்கி மகாபலி கையில ஒப்படைச்சு அந்த மகாபலிக்கு நண்பனாக இருந்து கொண்டு அந்த சார்வபௌமன்னு சொல்லக்கூடிய அந்த வைகுண்டவாசி அந்த மன்வந்தரத்துல இந்திரனா இருக்கக்கூடிய அந்த மகாபலிக்கு சகாயம் பண்ணி கொடுத்து ஜெயத்தை வாங்கி கொடுக்க போறார் அப்படின்னு இந்த சாவர்ணி மன்வந்தரத்தை பத்தி பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சார். 8வது மன்வந்தரத்தை மேல 9வது மன்வந்தரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த 9வது மன்வந்தரத்துல வருணனுடைய புத்திரனா இருக்கக்கூடிய தக்ஷ சாவர்ணின்னு பேரு, அவர் தான் மன்வாந்தராதிபதியா இருக்க போறார். அவர்களுக்கு புத்திரர்கள் யாருன்னா தீப்தகேது, ரஷ்மிகேதுன்னு முதலியவர்கள் புத்திரர்களாக இருக்க போறா. மரீச்சி புத்திரர்களா சில பேரு பாராகான்னு பேர் அவளுக்கு. அந்த மாதிரி அந்த கோஷ்டியெல்லாம் சேர்ந்து கொண்டு அவர்கள் தேவர்களாக இருக்க போறார்கள். அத்புதன்னு ஒருத்தர் பிறக்க போறார். அந்த அத்புதன் தான் இந்த தக்ஷசாவர்ணின்னு சொல்லக்கூடிய இந்த 9வது மன்வந்தரத்துக்கு இந்திரனாக இருக்க போறார். தியுதிமந்தர்கள்னு சில பேர் இருக்கா, அவ சப்தரிஷிகளாக ஆக போறா. ஆயுஷ்மான், அம்புதாரா அப்படின்ற திவ்ய தம்பதிகளுக்கு ரிஷபன்னு பேரை வச்சுண்டு சாட்சாத் பகவான் அவதாரம் பண்ணி அந்த தக்ஷசாவர்ணியில அத்புதன்னு சொல்லக்கூடிய இந்திரனுக்கு சகாயம் பண்ணி கொண்டு தேவதா பட்சமாக இருந்து கொண்டு ஜெயத்தை வாங்கி கொடுக்க போறார். இவ்வாறு இந்த 9வது மன்வந்தரத்தை சொல்லி முடிச்சு மேல 10வது மன்வந்தரத்தினுடைய கதையை ஆரம்பிக்கிறார். உபஸ்லோகன்னு ஒருத்தர், அவருடைய புத்திரனா இருக்கக்கூடிய பிரம்மசாவர்ணின்னு ஒருத்தர், அவர் இந்த 10வது மன்வந்தரத்துக்கு அதிபதி. இந்த பிரம்மசாவர்ணின்ற அவர் பேரை வச்சுன்னா இந்த மன்வந்தரமே அவர் பேரை வச்சு இந்த மன்வந்தரத்துக்கும் அந்த பேர் வந்துடுறது. ஹவிஷ்மான் முதலியவர்கள் அவருடைய புத்திரர்களாக ஆறார்கள். இந்த 10வது மன்வந்தரத்துக்கு இவருடைய பேரே வைக்கிறார்கள் பிரம்மசாவர்ணின்னு. இவர் பிரம்மசாவர்ணிக்கு பூரிஷேனன் முதலியவர்கள் புத்திரர்களாக இருக்கா. அப்புறம் ஹவிஷ்மான் முதலியவர்கள் இருக்காலாம், அவெல்லாம் சப்த ரிஷிகளால மாறுறார்கள் இந்த 10வது மன்வந்தரமா இருக்கக்கூடிய பிரம்மசாவர்ணி மன்வந்தரத்துல. சுபாசர்கள், விருத்தர்கள்னு சில பேர் இருக்கா, அவ தேவர்களாக இருக்க போறா இந்த பிரம்மசாவர்ணியில.
சம்பு அப்படின்றவர் இருக்கார். அவர் தான் இந்த பிரம்மசாவர்ணிக்கு இந்திரனாக ஆக போறார். விஸ்வஸ்ருட்டு விஷூச்சி அப்படின்ற திவ்ய தம்பதிகளுக்கு பகவான் விஸ்வக்சேனன் அப்படின்ற பெயரோட பகவான் அவதாரம் பண்ணி இந்த சம்பூன்ற இந்த பிரம்மசாவரணி இந்திரன் கூட பட்சமாக இருந்து தேவதா பட்சமா இருந்து ஜெயத்தை வாங்கி கொடுக்க போறார் அப்படின்னு இந்த 10வது மன்வந்திரத்தினுடைய கதையை சொல்லி முடிக்கிறார். அடுத்ததாக இந்த 11வது மன்வந்திரத்துக்கு தர்மசாவர்ணி அப்படின்னு பேரு. இந்த தர்மசாவரணிக்கு சத்தியம் தர்மம் முதலியவர்கள் குழந்தைகளாக பிறக்கிறார்கள். விஹங்கமாக காமகமாகன்னு சில பேர், அவாதான் இந்த மன்வந்திரத்துல தேவர்களாக இருக்கா. வைத்திருத்தன்னு ஒருத்தர், அந்த வைத்திருத்தன் தான் இந்த தர்மசாவரணின்னு சொல்லக்கூடிய இந்த 11வது மன்வந்திரத்தினுடைய இந்திரன். இந்த மன்வந்திரத்துல வருணன் முதலியவர்கள் தான் சப்தரிஷிகளாக இருக்க போறா. ஆரியகன் வைத்திருத்தா அப்படின்ற திவ்ய தம்பதிகள், அவளுக்கு தர்மகேதுன்ற பெயரோட சாட்சாத் பகவானே இந்த தர்மசாவர்ணியில அவதாரம் பண்ணி இந்த வைத்திருத்தன்னு சொல்லக்கூடிய இந்த இந்திரன் கிட்ட சகாயத்தோட இருந்து கொண்டு தேவதா பட்சமாக இருந்து அவர்களுக்கு ஜெயம் வாங்கி கொடுக்க போறார்னு இந்த 11வது மன்வந்திரத்தினுடைய கதையை சொல்றார். அடுத்ததாக 12வது மன்வந்திரம், இதுக்கு ருத்ர சாவரணி அப்படின்னு பெயரு. அந்த ருத்ர சாவரணி தான் இந்த மன்வந்திராதிபதி. தேவவான் உபதேவன் தேவன் சிரேஷ்டன் முதலியவர்கள் இந்த ருத்ர சாவர்ணியோட புத்திரர்கள். ஹரிதர்கள் முதலியவர்கள் தான் இந்த மன்வந்திரத்துல தேவர்களாக இருக்க போறா. ரிததாமா அப்படின்ற ஒருத்தர், அவர் தான் இந்த ருத்ர சாவர்ணி மன்வந்திரத்தினுடைய இந்திரன். தபோமூர்த்தி தபஸ்வி ஆக்னித்ரகன் முதலியவர்கள் அந்த கோஷ்டியிலேருந்து 7 பேர். அந்த 7 பேர் சப்தரிஷிகளாக வருவா. சத்யசக சூன்ருதா அப்படின்ற திவ்ய தம்பதிகளுக்கு ஸ்வதாமா அப்படின்ற பெயர் கொண்டு சாட்சாத் வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபுவே அவதாரம் பண்ணி ரிததாமான்னு சொல்லக்கூடிய இந்த ருத்ர சாவர்ணி 12வது மன்வந்திரத்தில் இருக்கிற இந்திரனுக்கு சகாயம் பண்ணி கொண்டு தேவதா பட்சமாக இருந்து இதுல பகவான் அனுகிரகம் பண்ண போறார்னு இந்த 12வது மன்வந்திரத்தினுடைய கதையை சொல்லி முடிக்கிறார். அடுத்தது 13வது மன்வந்திரம், இதுக்கு தேவசாவரணி அப்படின்னு பேரு. அந்த தேவசாவர்ணியே இந்த மன்வந்திரத்தினுடைய பேரு. அவரே அதிபதி. சித்ரன் விசித்திரன் முதலியவர்கள் அவர்களுக்கு குழந்தையாக பிறக்க போறா. சுகர்மர்கள்னு சொல்லக்கூடிய சில பேர், அவாதான் தேவர்களாக இருக்க போறா. திவஸ்பதின்னு ஒருத்தர், அவர் தான் இந்த மன்வந்திரத்தினுடைய இந்திரன். நிர்மோகன் தத்வதர்ஷன் முதலியவர்கள் அந்த கோஷ்டியிலேருந்து அவளை எடுத்து அதுல 7 பேர்கள் அவா சப்தரிஷிகளாக இருக்க போறா. பிருகதி தேவகோத்திரன்ற திவ்ய தம்பதிகளுக்கு யோகேஸ்வரன்னு பேரோட பகவான் அவதாரம் பண்றார். அவர் அப்படி அவதாரம் பண்ணி இந்த தேவசாவர்ணின்ற மன்வந்திரத்துல திவஸ்பதி அப்படின்ற இந்திரனுக்கு சகாயம் பண்ணி கொண்டு தேவதா பட்சமாக இருந்து கொண்டு அவர்களுக்கு ஜெயம் வாங்கி கொடுக்க போறார்னு இந்த தேவசாவர்ணின்னு சொல்லக்கூடிய 13வது மன்வந்திரத்தினுடைய கதையை சொல்லி முடிக்கிறார். அடுத்து 14வது மன்வந்திரமா இருக்கக்கூடிய இந்திர சாவர்ணின்னு இந்த கதையை ஆரம்பிக்கிறார். இந்த இந்திர சாவர்ணி மன்வந்திராதிபதி அவருடைய பேரு. உருபுத்தி கம்பீர புத்தின்னு சில புத்திரர்கள் அவர்கள் புத்திரர்களா இருக்க போறா. பவித்ரர்கள் சக்ஷுசர்கள்னு சில பேர், அவாதான் இந்த இந்திர சாவர்ணின்னு சொல்லக்கூடிய இந்த 14வது மன்வந்திரத்துல தேவர்களாக இருக்க போறா. சுச்சி அப்படின்ற ஒருத்தர், அவர் தான் இந்த இந்திர சாவர்ணியோடைய இந்திரன். அக்னி பாகு சுத்தன் இவா முதலியவர்கள் 7 பேர் சப்தரிஷிகளாக ஆறார்கள். இந்த மன்வந்திரத்துல சத்ராயனர் விதானா அப்படின்ற திவ்ய தம்பதிகளுக்கு சாட்சாத் வைகுண்டவாசியே பிருகத்பானு அப்படின்ற பெயரோட அவதாரம் பண்ணி இந்த இந்திர சாவர்ணின்னு இந்த மன்வந்திரத்துல சுச்சின்ற இந்திரன் இருக்காரோனோ அந்த இந்திரனுக்கு பிருகத்பானு ஆகக்கூடிய பகவான் தான் நண்பனாக இருந்து கொண்டு தேவதா பட்சமாக இருந்து கொண்டு ஜெயத்தை வாங்கி கொடுக்கிறார் அப்படின்னு இந்த 14 மன்வந்திரத்தினுடைய கதையை யாரால சொல்ல முடியும்? பிரம்மனிஷ்டால் இப்படி பரீட்சத்துக்கு சொல்றார். இவ்வாறு பிரம்மனிஷ்டால் பரீட்சத்துக்கு சொல்லும் போது இந்த மாதிரி 14 மன்வந்தரம், இந்த 14 மன்வந்தரம் பிரம்மதேவனுடைய ஒரு பகல். திரும்ப பிரம்மதேவன் ராத்திரி தூங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு கல்ப காலம்னு பேரு. ஒரு மன்வந்தரத்துக்கு 71 சதுர்யுகம், 71 × 7, அது இப்ப நடக்கக்கூடிய வைவஸ்வத மன்வந்தரம் 7, 497 சதுர்யுகங்கள். இப்ப இது சப்தம மன்வந்தரத்தோட அது முடிஞ்சிடும். அடுத்த இந்த சாவரணின்னு சொல்லேருந்து ஆரம்பிச்சு இந்திர சாவரணி பரியந்தம் இது ஒரு 497 சதுர்யுகங்கள். இது ரெண்டுத்தையும் சேர்த்து கடைசியா இருக்கக்கூடிய 6 சதுர்யுகங்கள் யுகசந்தின்னு பேரு.
அந்த யுகசந்தி காலத்தில் இதெல்லாம் நடக்கிறதுன்னு முன்பு நம்ம பாகவதத்தில் தெரிந்து கொண்டும். இந்த மாதிரி 1000 சதுர்யுகம் 14 மன்வந்தரம் பிரம்மதேவனுடைய ஒரு தினமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வைவஸ்வத மன்வந்தரத்தில் அஷ்டாவிம்சதமேனு 28வது ரவுண்டில் கலியுகத்தில் இருக்கும்னு இப்போ பிரம்மனிஷ்டால் வர்ணித்து வரக்கூடிய 8, 9, 10, 11, 12, 13, 14 பரியந்தம் சொல்லி இந்த கல்பகாலத்தை சொல்லி முடிச்சிட்டார். இது பிரம்மதேவனுடைய ஒரு பகல். இந்த மாதிரி எத்தனை பகல் ராத்திரி ஆயிருக்கோ பிரம்மதேவனுக்குன்னு நம்ம சாஸ்திர பிரகாரம் கணக்கு சொல்லும்போது அவருக்கும் 100 வயசு இருக்கும். அந்த 100 வயசு அதுக்கு பரார்த்த துவயம்னு பேர். முதல் பரார்த்தம், 2வது பரார்த்தம்னு பேர். 50-50, ஒரு பரார்த்தம்னா 50 வயசு. அந்த மாதிரி பிரம்மதேவன் பிறந்து அவருக்கு 50 வயசு ஆயிடுதான். இப்போ எப்படின்னா அடுத்த 50ல் முதல் நாளில் இருக்கார். பரார்த்த துவயஜீவியில் தித்தீய பரார்த்தேன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க. அதில் முதல் நாள் ஸ்வேதவராக கல்பம்னு இன்னைக்கு இந்த நாளுக்கு பிரம்மதேவனுடைய ஒரு நாள் இதுக்கு ஸ்வேதவராக கல்பம்னு பேர். இதுக்கு 1000 சதுர்யுகம், கிட்டத்தட்ட பார்த்தா 14 மன்வந்தரம். இந்த 14 மன்வந்தரத்துக்குள்ள பகவான் இப்படிலாம் அவதாரம் பண்ணி ஒரு நாள்லயே இத்தனை லீலைகள் பண்றார் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் சொல்றார். இது யாரால சொல்ல முடியும்? பிரம்மனிஷ்டாலால் ஒண்டிதான் சொல்ல முடியும். மேலே யார் இந்திரனா பிறக்க போறா, யார் மன்வந்தரா அதிபதியா வரப்போறா, யார் சப்தரிஷிகளாக இருக்க போறா, யார் எப்பேற்பட்ட பிரபு அந்த இந்திரனுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக யாருக்கு பிறக்க போறார்னு 14 மன்வந்தரத்தை பற்றியும் இந்த அத்தியாயத்தில் அற்புதமாக வர்ணிச்சிருக்கார். சத்தியமாக சொல்கிறேன், இந்த பாகவதம் நானும் 2001லேருந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 25 வருஷமாக படிக்கிறேன். இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுட்டேன். இது ஒரு பெருமைக்காக சொல்லலை. இதுக்கு முன்னாடி யாரும் இது சொல்லியும் நான் கேட்கல, நானாவும் தெரிஞ்சுக்கல. இது பாகவதம் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. எனக்கு இதில் ஒன்று தெரியணும், இந்த மாதிரி 14 மன்வந்தரம் இருக்குது, இது பேர் இருக்குது, இதெல்லாம் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சா இது எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க. அந்த யூடியூப்பில் வீடியோவில் கீழே தெரியலன்னா எனக்கு தெரியாது, இன்றைக்கி தான் நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாஷையில் வேணாலும் சொல்லலாம். அதை பார்த்தா தெரியும் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியல அப்படின்னு. ஆனால் நானே இன்றைக்கி தான் தெரிந்து கொண்டேன், இப்படி ஒரு விஷயத்த இந்த மாதிரி இருக்குது. இத்தனை வள்ளியும் பிரம்மனிஷ்டால் சொல்லியிருக்கார். இந்த சாவரணின்னு 8வது மன்வந்தரம்ன்றது கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இத்தனை மன்வந்தரங்களுக்குன்னு தெரியவே தெரியாது. பிரம்மனிஷ்டாலால் ஒண்டி தான் இப்படிலாம் சொல்ல முடியும். இப்படி அற்புதமாக வர்ணிச்சார். ரொம்ப ரசித்தேன் இந்த அத்தியாயத்தை. அதனால் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால் யூடியூப் கமெண்ட்டில் சொல்லுங்கோ, அவளுக்கு தெரியும்னா தெரியும், இல்லைன்னா இல்லைன்னு தெரியும் சொல்லுங்கோ. அதை நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். அப்படி அற்புதமான அத்தியாயம் இந்த 13வது அத்தியாயம். பிரம்மனிஷ்டால் வாக்குனால கேட்கக்கூடிய நம்மளுக்கு பாக்கியம். மேலே எல்லோரும் கறந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத்ரயோதசோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச. மனுர்விவஸ்வதः புத்ரः ஸ்ராத்ததேவ இதி ஸ்ருதः. சப்தமோ வர்த்தமானோ யः ததபத்யானி மே ஷ்ருணு. இக்ஷ்வாகுः நபகश्चैव धृष्टः शर्यातिरेव च. नरिष्यन्तोऽथ नाभागः सप्तमोदिष्ट उच्यते. करुषश्च पृषध्रश्च दशमो वसुमान् स्मृतः. मनोः वैवस्यतस्यैते दशपुत्राः परं तपा. आदित्या वसवो रुद्राः विश्वे देवा मरुद्गणाः. अश्विनौ ऋभवो राजन् इन्द्रस्तेषां पुरन्दरः. कश्यपः अत्रिः वसिष्ठश्च विश्वामित्रोऽथ गौतमः. जमदग्निः भरद्वाजः इति सप्तर्षयः स्मृताः. अत्रापि भगवज्जन्म कश्यपात् अदितेरभूत्. आदित्यानामवरजः
विष्णुः वामनरूपधृक् संक्षेपतो मयोक्तानि सप्तमन्वन्तराणि ते भविष्यान्यथ वक्ष्यामि विष्णोः शक्त्यान्वितानि च विवस्वतश्च द्वे जाये विश्वकर्मसुते उभे संज्ञा छाया च राजेन्द्र ये प्राक् अभिहिते तव तृतीयां वडवामेके तासां संज्ञा सुतास्त्रयः यमोयमी श्राद्धदेवः छायायाश्च सुतान् शृणु सावर्णिः तपती कन्या भार्या संवरणस्य या शनैश्चरः तृतीयो भूत् अश्विनौ वडवात्मजो अष्टमे अन्तरे आयाते सावर्णिः भविता मनुः निर्मोकविरचस्काद्याः सावर्णितनया नृपा तत्र देवाः सुतपसः विरजा अमृतप्रभाः तेषां विरोचनसुतः बलिरिन्द्रो भविष्यति दत्वेमां याचमानाय विष्णवे यः पदत्रयं राद्धम् इन्द्रपदं हित्वा ततः सिद्धिम् अवाप्स्यति योऽसौ भगवता बद्धः प्रीतेन सुतले पुनः निवेशितो अधिके स्वर्गात् अधुना आस्ते स्वराडिव बालवो दीप्तिमान् रामः द्रोणपुत्रः कृपस्तथा ऋष्यशृङ्गः पिता अस्माकं भगवान् बादरायणः इमे सप्तर्षयस्तत्र भविष्यन्ति स्वयोगतः इदानीम् आसते राजन् स्वे स्वाश्रममण्डले देवगुह्यात् सरस्वत्यां सार्वभौम इति प्रभुः स्थानं पुरन्दरात् धृत्वा बलये दास्यतीश्वरः नवमो दक्षसावर्णिः मनुः वरुणसम्भवः भूतकेतुः दीप्तकेतुः इत्याद्याः तत्सुता नृप पारामरीचि गर्भाद्याः देवा इन्द्रो अद्भुतस्मृतः द्युतिमत् प्रमुखास्तत्र भविष्यन्ति ऋषयस्ततः आयुष्मतः अम्बुधारायां ऋषभो भगवत्कला भविता येन सम्राद्धां त्रिलोकीं भोक्ष्यतेऽद्भुतः दशमो ब्रह्मसावर्णिः उपश्लोकसुतो महान् तत्सुता भूरिषेणाद्याः हविष्मत् प्रमुखाद्विजाः हविष्मान् सुकृतिः सत्याः जयो मूर्तिः तदा द्विजाः सुवासनविरुद्धाद्याः देवाशम्भुः सुरेश्वरः विश्वक्सेनः
विषूच्यां तु शम्भोः सख्यं करिष्यति जातः स्वांशेन भगवान् गृहे विश्वसृजो विभुः मनुर्वै धर्मसावर्णिः एकादशम आत्मवान् अनागताः तत्सुताश्च सत्यधर्मादयो दश विहङ्गमाः कामगमाः निर्वाणरुचयः सुराः इन्द्रश्च वैधृतः तेषां ऋषयश्च अरुणादयः आर्यकस्य सुतस्तत्र धर्मसेतुरिति स्मृतः वैधृतायां हरेरंशः त्रिलोकीं धारयिष्यति भविता रुद्रसावर्णी राजन् द्वादशमो मनुः देववान् उपदेवश्च देवश्रेष्ठादयः सुताः रतधामा च तत्रेन्द्रो देवाश्च हरितादयः ऋषयश्च तपोमूर्तिः तपस्वी आग्नीध्रकादयः स्वधामाख्यो हरेरंशः साधयिष्यति तन्मनोः अन्तरं सत्यसहसः सूनृतायाः सुतो भुवि मनुः त्रयोदशो भाव्यः देवसावर्णिः आत्मवान् चित्रसेन विचित्राद्याः देवसावर्णिदेहजाः देवाः सुकर्मसुत्रामः संज्ञा इन्द्रो दिवस्पतिः निर्मोक तत्त्वदर्शाद्याः भविष्यन्ति ऋषयस्तदा देवहोत्रस्य तनयः उपहर्ता दिवस्पतेः योगेश्वरो हरेरंशः बृहत्यां सम्भविष्यति मनुर्वा इन्द्रसावर्णिः चतुर्दशमयेष्यति उरुगम्भीरबुद्ध्याद्याः इन्द्रसावर्णिवीर्यजाः पवित्राश्चाक्षुषा देवाः शुचिः इन्द्रो भविष्यति अग्निर्बाहुः शुचिः शुद्धः मागधाद्याः तपस्विनः सत्रायणस्य तनयः बृहद्भानुस्तदा हरिः वितानायां महाराज क्रियातन्तून्वितायिता राजंश्चतुर्दशैतानि त्रिकालानुगतानि ते प्रोक्तान्येभिः मितः कल्पः युगसाहस्रपर्ययः श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायाम् अष्टमस्कन्धे मन्वन्तराणुवर्णनं नाम त्रयोदशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।